இன்னைக்கு லுக்மா சமையல்ல அதாவது நண்டோஸ் சிக்கன் கிரில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா ஒரு மிக்ஸி பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி பவுல்ல இது வந்து சில்லி, இந்த சில்லி வந்து பீமன் சில்லி. இந்த சில்லியை வந்து ஒரு 10-15 பீஸ் போல எடுத்துக்கிறேன். தூக்கி இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் போது வந்து தைம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கார்லிக்கு ஒரு 10 நம்பர்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போது கொத்தமல்லி தழை, அதோட ஒயிட் பெப்பர், ரெட் சில்லி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட், இது என்னன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலை இப்போ ஆட் பண்ண போறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் போது வெனிகர் ஒரு ஸ்பூனு, ரெட் வெனிகர் வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. என்கிட்ட வந்து ரெட் வெனிகர் இல்லை, அதனால வந்து நான் வந்து நார்மல் ஒயிட் வெனிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன செய்யலாம்னா இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்க போறோம். இதை சூப்பரா இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன். கோழி என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து குறுக்க எல்லா இடத்துலையும் நல்லா கட் பண்ணிக்கங்க குறுக்க. இந்த சென்டர்ல இருக்க
இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். சென்டரில் இருக்கிற அந்த எலும்பை மட்டும் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டேன். இந்த எலும்பு பார்ட்டை மட்டும் சென்டரில் இருக்கிறத இது என்ன செய்ய போறேன்னா, நல்லா மசாலா போட்டு இதில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். Let's start now. நல்லா புழிஞ்சு ஊற்றிங்க. லைட்டாக எல்லாத்துலேயும் கிராஸ் பண்ணிக்கிட்டு இது கூட லைட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது கூட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து 1 hour நல்லா ஊற போட போகிறோம். இப்போ சிக்கனை வந்து நல்லா வந்து ஒரு 1 hour ஊறிடுச்சு. இப்போ இது கூட என்ன செய்ய போறோம்னா லைட்டாக நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக எல்லாத்துக்கூடையும் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஏற்கனவே வந்து நல்லா ஓவன் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு ஓவனு. இப்போ
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது என்ன செய்றீங்கன்னா இது லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க. சூப்பராக வந்து நல்லா கிரில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓவனில். நல்லா சூப்பராக கிரில் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி டேஸ்டியான நண்டோஸ் கிரில் சிக்கன்